75 வருஷம் கட்சி. இந்த கட்சியை பார்த்து ஒருத்தன் சொல்றான் பவள விழா பாப்பா. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. ஐயா நீ பகல்ல போடாத தாப்பா. முதல்ல அதை நிறுத்து. இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா, கலாச்சாரம்டா கலாச்சாரம். மானம் கெட்ட போல ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அம்பேத்கர் உருவாக்கிய இந்த நாட்டுல சமநிலை இல்லை. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுவியா? நீ உண்மையாவே ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் தான், சத்தியமா சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் கேளுனா, படத்துல மட்டும் பெண்களை நல்லா ஊக்குவிக்கிற, அப்புறம் நல்லா முன்னேற்றுற. ஆனா அப்படியே நிஜத்துக்கு வந்தா கஷ்டப்பட்டு உன் கட்சிக்கு உழைச்ச மீனா பொண்ணு பதவி கட்டு வந்தா காரை ஊட்டி ஏத்துற. என்னன்னா இது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. படத்துல மட்டும் அக்கினி சிறகை இருந்து வான்ற, நிஜத்துல அப்படியே அக்னியில் தூக்கி போட்டு எரிச்சிட போறே. ஏதாவது ஒரு மைண்ட் செட் வருனா இந்த மாதிரி மல்டி டேலண்ட் பர்சனா இருக்காது. முடியல எங்களால பாக்க ஓட்டுறீங்கண்ணா, தயவு செய்து சொல்றேன். முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன்டா. இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுல. துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுல. பிளாஸ்ட் தான். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு தூய சக்தி தமிழக வெற்றி கழகம். வேண்டாம் சார், தேங்க்யூ சார். ஒரு தூய சக்தி. என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. மாயில வசம்பு வச்சு தேய்க்கும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன்டா நாயாட்டம் கத்துற? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றனா 20 பேரை கொல்றனா, கொண்டு புட்டு 40 லட்சம் தர்றனா. இதானே அதான் மண்ணா, அதேதான். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா? ஆமா ஆமா. பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே. 7 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்குதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? கொக்கால ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோட வந்து நிக்கிறீங்க. நீ செத்து போடா. ஏய் அப்பா என்னடா நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. ஏண்டா கட்டலுக்காக என்ன சாக சொல்றேடா. கரூர்ல பண்ணி பார்த்தாங்க, கொலைப்பள்ளியை பற்றி பார்த்தாங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? எப்படி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து அவர் மீது கொலைப்பழியை சுமத்த நினைச்சார்களோ, அதே மாதிரி ஒரு தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை கொலைப்பழி சுமத்த பார்த்தாங்க. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. ஒரு பொண்ணு சொல்றாமா 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லம்மா. ஓட்டே இல்ல சொல்றா, எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, நான் எங்க அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன், அந்த 9 பேரும் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். ஒத்தரசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். சிலர் எதுக்காக வராங்கன்னா இவரை டிமோட்டிவேட் பண்றதுக்காக வராங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே மாட்டாப்பே உங்களை பத்தி வராங்களா? ஈரோட்ல ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறுது. இவர் சொல்றாரு, தம்பி இறங்கு, தம்பி இறங்கு. இறங்கினாதான் முத்தம் கொடுப்பாராம். தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ் கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேல ஏறுவானா, இவர் முத்தம் கொடுக்கணும்னு. என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? எங்க வீட்டுக்காரை விட விஜய் அழகா இருக்காரு. எந்த ஊருக்காரி தெரியுமாவா? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு தான். கண்ணாடி போட்டு ஒண்ணு சொல்லிச்சு இல்ல, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஒரு நல்லவனை பேசிடலாம், ஒரு அறிவாளிய பேசிடலாம். அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம். தற்குறிய பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலன்றதை மட்டும் சொல்லி. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. மத்த இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் திண்டாகலாம். யார் சாமி இவன்? பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. டேய் 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 மூஞ்சி மொகரையும். எங்க அண்ணன் வந்து சீமா வரணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல. வந்து சீக்கிரமா சாவுங்க. சிஎம் ஆயே ஆகணும். தற்குறி. டெல்லி முதற்கொண்டு
எல்லா தலைவர்களும் எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை பிஜேபி முதற்கொண்டு உணர்ந்து விட்டது. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. அப்ப திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இதான் கடைசியா நாங்க சொல்றது. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? ஒன்னே ஒண்ணு, நாங்கள் செமிஃபைனல்ல ஜெயிச்சு முடிச்சிட்டோம். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல? எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க. திமுக டிவிகே முடிஞ்சிச்சு. அப்ப நாங்க நாப்ல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். சொல்றான் ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்சிருவேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்களுக்கு தான் தெரியும் நான் எங்க இருந்து வேலை பார்த்துட்டு வந்தேன்னு. எங்க கொள்ளடிக்கிறாங்களோ அங்க இருந்தா வேலை பார்த்து வந்திருக்கு. அதனால எனக்கு தெரியும் அவங்கள பத்தி. எவ்வளவு பணம் வாங்கின? அவங்க டீம் ரகசியத்தை நம்மள்ட்ட சொல்ல எவ்வளவு பணம் வாங்கின? நம்ம டீம் ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்ல எவ்வளவு பணம் வாங்குவேன்? என்னடா இவ்வளவு நாள் அவங்க டீம் ஆடிட்டு அவங்க டீம் ரகசியத்தை சொல்றேன், துரோகம் இல்லையா? அதோ அண்ணன் செங்கோட்டை என்ன வந்தார், 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் நினைச்சிருந்தா பிஜேபியில போயிட்டு ஒரு கவர்னர் ஆயிருக்கலாம், இல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். பேமானி அதுக்கு வக்கீல்லாம் தானடா இங்க வர்றீங்க. ஏன் இங்க வந்தாரு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள்? பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரான். நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன் நான் வந்துட்டேனா? ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எங்களுடைய தலைவர். எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்டே, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, கட்சியோட முதன்மை கொள்கை என்னன்னா பெண்களுக்கு எதிராக செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்த ஆட்சியில கொடுக்கிற மகளிர் உரிமை தொகையை ரத்து பண்றோம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு பிரிவிலேஜ் மைண்ட் செட்டை விதைக்கிறோம். ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், ஃப்ரீயா பஸ் கொடுப்போம் அப்படின்னு பொதுவா பேசிட்டு போறவங்களா நாங்க இல்ல. செகண்ட் ரூல், பெண்களுக்கு இலவசமா கிடைக்கிற உரிமை தொகை விடியல் பெறும். ரெண்டுத்தையும் ஓசி ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும். அதுக்கப்புறம் படியை தூக்கி மத்தவங்க மேல போடுறோம். தேர்ட் ரூல், நம்ம கட்சியில இருக்க பொண்ணுங்களுக்கு யாருக்காவது பதவி ஆசை இருந்ததுன்னா அவங்க நீங்க எப்படி வேணா ஏமாத்திக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் விட மாட்டேன். அண்ட் ஃபோர்த் ரூல், ஒருவேளை பதவி ஆசைக்காக கட்சியில உழைச்சா உழைப்ப வாங்கிக்கோங்க, பதவியை கொடுக்காதீங்க. இதையும் மீறி பதவி வேணும்னு போராட்டம் பண்ணா காரை விட்டு மேல ஏத்திட்டு போயிட்டே இருங்க. சொன்னது புரியுதுல்ல? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாமையும் பார்த்த செங்கோட்டை அண்ணன் எங்க தலைவரை நோக்கி வரார் அப்படின்னா எதற்காக? எங்களை எல்லாம் ஓட ஓட வரட்ட போறேன்னு அர்த்தம். இன்னும் பல பேர் வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக கூட இருக்குமானே தெரியாது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். வாங்க மோடி வணக்கங்க மோடி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.